வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி க்ளே யூஸ் பண்ணி ஒரு அழகான ஹோம் டெக்கர் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A3 சைஸ் அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்திருக்கேன். என்னோடய கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ செய்ய போகிற ஒரு டக் செய்ய போகிறேன். டக்கோட மூக்கு எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்புக்கு நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மூக்குக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போர்ஷனை தலையாக கன்வெர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு போர்ஷன் கழுத்து ரெடி பண்ணணும். இந்த டக்கோட கழுத்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும். அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஃபைனலாக டக்கோட உடம்பு செய்ய போகிறேன். அதனால் பேலன்ஸ் இருக்க அலுமினியம் ஃபாயில் ஷீட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ என்னோடய பாட்டமை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். சைட்லேயும் கொஞ்சம் அந்த ஷேப் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உடம்பு ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி எல்லா போர்ஷனும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது பண்ணதுக்கப்புறம் கழுத்து கொஞ்சம் ஷேப் மாறி இருக்குது. அதனால் கழுத்தோட ஷேப் சேஞ்ச் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நிற்குதான் பாருங்கள், கரெக்டாக நிற்குது. இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை க்ளே யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறேன். நான் ஃபெவிக்கல் மோல்டிட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணி டக் ரெடி பண்ணியிருக்கோம். அது மேலே இந்த க்ளேவை ஒட்டுறதுக்காக கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளே எடுத்து ஒவ்வொரு போர்ஷனாக கவர் பண்ணணும். மூக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கவர் பண்ணுறத. இந்த மூக்கு ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போவே. நெக்ஸ்ட்டு கழுத்து கவர் பண்ணணும். கவர் பண்ணுறதுக்கு க்ளே காயில் ரெடி பண்ணியிருக்கேன். அது கழுத்தை சுற்றி இப்படி சுற்றியிருக்கேன். சுற்றி முடித்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ கழுத்து கொஞ்சம் திரும்பிக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஃபைனலாக நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கழுத்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். பவுடர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தன் பண்ணியிருக்கேன். இப்போ உடம்பு கவர் பண்ணணும் க்ளே யூஸ் பண்ணி. ஆல்ரெடி அப்ளை பண்ண ஃபெவிகால் ட்ரை ஆகிடுச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் க்ளேவாக எடுத்து உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். எப்படி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து கவர் பண்ணிட்டு வரேன். இப்படி கவர் பண்ணுறப்போ 2 போர்ஷனுக்கு நடுவில் அந்த ஜாயிண்ட் தெரியுது. ஸோ இந்த ஜாயிண்ட்டை உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அந்த உடம்பு ஷேப் கரெக்டாக வரணுன்றதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுறேன். அப்போ அந்த ஜாயிண்ட் மறைஞ்சிடும். இப்போ டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி ஜாயிண்ட்டை ஸ்மூத் பண்ணுறப்பவே அந்த உடம்பு ஷேப் அண்டு கழுத்து ஷேப்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் சப்போஸ் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் பவுடர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்காக நான் தண்ணி தொட்டு அதை ஃபுல்லாக தடவி விடுறேன். இப்போது நல்லா ஸ்மூத் ஆகிடும். எனக்கு கழுத்து கொஞ்சம் ஈவனாக இல்லாத மாதிரி தோணுச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ரெடி பண்ண டக்கு ட்ரை ஆகட்டும். இதுதான் அது. ரைட்டில் இருக்கிறது ஆல்ரெடி நான் ரெடி பண்ண டக். என்னோடய பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்கிறதால இந்த மாதிரி அதை நிற்க வைக்க முடியும். இதுக்கு கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி ஒரு கோட் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் யூஸ் பண்ணாமல் கூட டைரெக்டாக கலரிங் பண்ணலாம். இப்போது நான் ரெட் கலர் அப்ளை பண்ணுறேன். இது 2 கோட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். போகிறேன். மூக்குக்கு ட்ரை ப்ரஷ் டெக்னிக் யூஸ் பண்ணி கோல்டன் கலர் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். உடம்பு டெக்கரேட் பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் நீங்கள் 3D அவுட்லைனர் இல்லைன்னா டேரெக்டாக பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் யூஸ் செஞ்சுருக்க கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், எல்லோ, பிங்க், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் செஞ்சுருக்கேன். 3D அவுட்லைனருக்கு பதிலாக டேரெக்டாக பெயிண்ட் கூட நம்ம
யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட சேம் டிசைன்ஸை நம்ம ட்ரா பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ்லலாம் அந்த 3D அவுட்லைனை யூஸ் பண்ணி தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஃபில்லிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் ஒரு லேயர் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கண்ணுக்கும் வந்து நான் 3D அவுட்லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கோட் வார்னிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.